எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? வா, மனசுல உள்ள சுமையெல்லாம் இறக்கி வச்ச மாதிரி ஒரு நிம்மதியான ஃபீல். அதான் ஜாலியா ஒரு குத்து டான்ஸ் போட்டேன். என்ன பாரமா நினைச்சுதான் இத்தனை நாளா பழகிருக்கீங்கல்ல? ஆமா, இதுல என்ன டவுட்? மாமா, அப்போ இது வரைக்கும் என்கிட்ட அன்பா நடந்துகிட்டதெல்லாம் நடிப்பா மாமா? உனக்கு எத்தனை தடவை சொல்றது? திரும்ப திரும்ப அதே கேள்வியை கேட்டுட்டு இருக்காத. என்னால இன்னும் நம்ப முடியல மாமா. நீங்க என்கிட்ட அன்பா நடந்துகிட்டது நிஜம். இப்போ நடந்துக்கிறது தான் நடிப்புங்கிற மாதிரி தோணுது. என்ன சென்டிமெண்டா பேசி சீன் போட்டு ஏமாத்தலான்னு பாக்குறியா? இத பார், உன்கிட்ட சத்தியம் வாங்க உன்கிட்ட அன்பா இருக்கிற மாதிரி நடிச்சேன், போதுமா? நீ நம்பினாலும் நம்பாட்டியும் அதான் நிஜம். ச்சே, உன்கிட்ட அன்பா இருக்கிற மாதிரி நடிக்கிறது கூட எவ்வளவு இம்சையா இருந்துச்சு தெரியுமா? அதனால வேற வழி இல்லாம பல்ல கடிச்சுக்கிட்டு நடிச்சேன். நீ என்கிட்ட மாமா மாமான்னு கொஞ்சிக்கிட்டு வரும்போதெல்லாம் எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வரும். என்ன பண்றது? உன்னை நம்ப வச்சு சத்தியம் வாங்கணுமே, அதான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டேன். இங்க பாரு, அழுது சீன் போட்டு பிரயோஜனமே கிடையாது. சத்தியம் செஞ்சு கொடுத்த மாதிரி சீக்கிரமா நீயே வீட்டை விட்டு போறதுக்கான வழியை பாரு. போறேன் மாமா. உங்களுக்கு அதான் சந்தோஷம்னா நான் போயிடுறேன். போயிடுறேன் இல்ல, போற. ஏய், என்ன அப்படியே சில மாதிரி நின்னுகிட்டு இருக்க? எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கணும், கிளம்பு. மாமா, என்ன சொன்னது புரியலையா? எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன், நீ உன் இடத்துல போய் படுத்து தூங்கு. ஏய், அதெல்லாம் நடிக்கும் போது நான் போட்ட பிளான். கட்டில்ல பக்கத்துல படுக்கிறது, நீ விரதம் இருக்கன்னு சொல்லி கீழே படுத்தப்போ நானும் கீழே வந்து படுத்தது, இதெல்லாம் டிராமான்னு சொல்லியாச்சுல்ல. என்ன பாக்குற? வெளியில போய் படு, அதான் உன் இடம். இந்தா, எடுத்துட்டு போ. பெட்ஷீட்டையும் எடுத்துட்டு போய் பாடு. நீ என்னதான் ஃபீல் பண்ணாலும் நான் மனசு இறங்க மாட்டேன். போ, போய் பாடு. சொல்லிக்கிட்டே இருக்க. வா வா, வெளியே போ. இது வரைக்கும் நீ யாருக்காக வாழ்ந்தியோ எனக்கு தெரியாது. ஆனா இனிமே நீ எனக்காக வாழணும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க. அப்படி வரமா அமைஞ்சவங்க தான் என் மனைவி ராசாத்தி. அவங்க வந்த பிறகுதான் எனக்கு அதிர்ஷ்டம் கூடி வந்திருக்கு. உன் ஃப்ரெண்டு சொன்னாங்களே இது ஃபேக்குன்னு, இதுல தண்ணியோ எண்ணெயோ போட்டா அழிஞ்சு போயிடும்னு. இப்ப பார். ஐயோ மாமா, ஆமா ராசாத்தி, என் வாழ்க்கையில இருந்து நீ போயிரு.
ஒரு பாத்திரத்தை கூட உன்னால கழுவ முடியாதுல? எந்த விஷயத்தையும் ஒழுங்கா பண்ண தெரியாதுல? அதனால்தான் உன் லட்சணம் இப்படி இருக்கு. ஒழுங்கா பாத்திரத்தை தொலைக்கி வை. வாழ வெட்டியா வந்து எங்க உயிரை எடுத்துட்டு இருக்க நீ? பாரு, எல்லா பாத்திரத்தையும் அப்படியே சோப்பு இருக்க எப்படியா தேய்ச்சி வைப்ப நீ? அறிவில உனக்கு எப்படியா கழுவி வைப்ப? பொன்னி சும்மா இரு. ஒரு பாத்திர விஷயத்துக்காக அவன் மேல இப்படி எரிஞ்சு விழற? ஓ, உங்க பொண்ணை திட்டினா போதுமே, ஊர் கடைசியில இருந்தாலும் காதுல கேட்டு என்னன்னு கேட்க வந்துருவீங்களே. பொண்ண ஒழுங்கா வளர்க்க தெரியல, வாய் மட்டும் வக்கனையா பேசுறீங்கல்ல. வாழ போன இடத்துல புருஷனை கைக்குள்ள போட்டுட்டு வாழ தெரியல. இவ இருக்கிற சைஸுக்கு வாழ்க்கை கிடைக்கிறதே பெருசு, அதையும் கெடுத்துட்டு வந்து நிக்கிறா. வாழ வெட்டி வாழ வெட்டி. அம்மா, ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்னம்மா? நீதான் புருஷனோட வாழாம வாழ வெட்டியா வீட்டுல வந்து உக்காந்துட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது ஓரம் சாரமா வீட்டோட இருக்கணும்னு அறிவு வேணாம்? கண்மணிக்கு ஒரு நல்ல காரியம் பண்றதுக்கு போயிட்டு இருக்கேன், இப்படி எதுக்கு வந்து நிக்கிற? உன் முகத்துல முழிச்சிட்டு போனா என் புள்ளையும் ஒழுங்கா குடும்பம் நடத்துமா? அவளும் உன்ன மாதிரி வாழ வெட்டியா வீட்டுல வந்து உக்காரணுமா? அதுக்குதான் இப்படி எல்லாம் பண்றியா? ஏண்டி உனக்கெல்லாம் நாசுக்கா சொன்னா புரியாது, பட்டாதான் புரியும் போல இருக்கு. உன் மேல அன்பா இருக்கிற மாதிரி பொய்யா கூட நடிக்க முடியும். வாக்கு மாறாம எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. நான் முடிவெடுத்தது எடுத்ததுதான், நீ எனக்கு வேண்டாம். நான் உன் கூட இருந்தனா வாழ்க்கை ஃபுல்லா உயிரோட இருந்தோ செத்த பணமா தான் இருப்பேன். மன்னிச்சிருமா, நான் உன்னை விட்டு போக போறேன். இலக்கியா குட்டி, இந்த அத்தையை மன்னிச்சிரு.
புனிதா, என்ன சனி? என்ன சனி சொல்லுங்க. அண்ணி, என்ன சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? விடு ராசாத்தி. சித்தி என்ன நடக்குது? அண்ணி விடு. வேணாம் ராசாத்தி, விடுன்னு சொல்றேன்ல. ராசாத்தி விடு. ஏய், என்னவாங்க வீட்டுக்குள்ள ரெண்டு சின்ன பிள்ளை மாதிரி சுத்தி விளையாடிட்டு இருக்கீங்க? பாத்தியா, நான் இல்ல ராசாத்தி தான். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இப்படி ஒரு குடும்பம், இப்படி ஒரு வாழ்க்கை அமைய நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா அது நிரந்தரம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? இந்த பாரு ராசன், நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் மகதான். நீ எதை பத்தியும் கவலைப்படாம என் ராசாத்தி எப்பவும் எப்படி இருப்பியோ அதே மாதிரி இல்ல, அதை விட சந்தோஷமா நீ இந்த வீட்டுல இருக்கணும். அது மட்டும்தான் என் ஆசை. பாரி ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. ஒரு தகப்ப ஸ்தானத்துல இருந்து நீங்க என்ன பாத்துக்கிட்டீங்க. உங்களை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். மாமா, நீங்க எனக்கு உயிர் மாமா. ஆனா நீங்க என்ன உங்க உயிர் எடுக்கிறவளா பாக்குறீங்க. போதும் மாமா, போதும். எனக்காக நீங்க எல்லார்கிட்டயும் பொய்யா நடிச்சுக்கிட்டு ஏன் கஷ்டப்படுறீங்க? இஷ்டமில்லாத பொண்ணை கட்டிக்கிட்டு நீங்க அவஸ்தைப்பட வேண்டாம். வேண்டாம் மாமா. மாமா, நீங்க ஈஸியா என்னை விட்டு போயிடுன்னு சத்தியம் வாங்கிட்டீங்க. உங்களை விட்டு போறதும் இந்த உலகத்தை விட்டு போறதும் எனக்கு ஒண்ணுதான் மாமா. நான் போயிடுறேன் மாமா, நான் போயிடுறேன். உங்களுக்கு பாரமா நான் என்னைக்கும் இருக்க மாட்டேன். நான் போயிடுறேன், நான் போயிடுறேன். ஆனா ஒண்ணு மாமா, இனி அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா அதுலயாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொறுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் மாமா. நான் போறேன், நான் போறேன். ராசாத்தி, ராசாத்தி, அப்பா, ஏமா அப்படி ஒரு முடிவு எடுத்த? முதல்ல அதை கீழே போடு. இல்லப்பா, நான் இனிமே எதுக்குப்பா வாழணும் சொல்லுங்க. எல்லாம் எனக்கு தெரியுமா. நீ முதல்ல அதை கீழே போடு. ஓ, எல்லாம் உங்களுக்கு தெரியுமாப்பா? அவர் என்கிட்ட பொய்யா நடிச்சது
அதுவும் உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்கப்பா. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் அன்னைக்கு நான் அவ்வளவு கூப்பிட்டோம், நீங்க வரல. ஏன்பா எல்லாருமா சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்க? நான் எதுக்குப்பா உயிரோட இருக்கணும்? நீ போப்பா, போ. நீயும் என்ன ஏமாத்திட்டல, நான் போறேன். இங்க பாருப்பா, யார் வேணாலும் உன்னை ஏமாத்திருக்கலாம், இன்னமும் ஏமாத்தலாம். ஆனா அந்த ஆத்தா உன்னை கண்டிப்பா ஏமாத்த மாட்டான். ஆமா ரசத்தி, நீ ஆத்தாவை வேண்டிக்கிட்டு நீ பூக்குடி இறங்கி முடிச்சிட்ட, அத மறந்துட்டியா? சொல்லி வரம் கொடுக்கிறோமா அந்த அங்காள பரமேஸ்வரி, அவகிட்ட நீ உன் மாமா மனசுல இடம் பிடிக்கணும்னு வேண்டிக்கிட்டு பூக்குடி இறக்கிருக்க. ஆத்தா உன் வேண்டுதல் நிறைவேற்றாம விட்டுருவாளா? அப்பா, உண்மையாவ சொல்றீங்க? ஆமாமா, ஆத்தா உன் மாமா மனசுல கண்டிப்பா இடம் பிடிக்க வைப்பா. நீ அவரும் ஒற்றுமையா சந்தோஷமா வாழ்வீங்க. அப்பா, இதெல்லாம் நானே அடிக்கடி கனவு கண்டுட்டு இருக்கேன். உண்மையிலேயே கனவா போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. இது பாருமா, நீ யாரையுமே நம்பாத, ஆத்தாவை நம்பு. அவ உன் வாழ்க்கையில விளக்கேத்தி வைப்பா, இது சத்தியம். பாத்தியாம்மா, முதல்ல அது கீழே போடு. கீழே போடு. இப்ப நம்புறியம்மா? அந்த ஆத்தாவே உனக்கு பதில் சொல்லிட்டா. நம்புறேன்ப்பா, நான் நம்புறேன். இனிமே இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை நீ பண்ணக்கூடாது. உனக்கு ஒண்ணுன்னா அப்பாவால தாங்க முடியாதுடா. இங்க பாரு சத்தி, நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் மாமா கூட நீ சந்தோஷமா வாழ போற. அதுக்கு ஆத்தா உதவி பண்ணுவா. இனிமே இந்த மாதிரி தப்பான முடிவு நீ எடுக்கக்கூடாது. புரிதலா சத்தி? சரிப்பா. போமா, வீட்டுல யாராவது முழிச்சுக்கிறதுக்கு முன்னாடி நீ போய் படுத்துக்கோ. சரிப்பா, நான் போறேன். ஆனா நான் இனிமே எப்ப கூப்பிட்டாலும் நீ வரணும், சரியா? சரிம்மா, கண்டிப்பா வருவேன். நீ பத்திரமா இரு, அப்பா இருக்கேன்.